ஹிட்லர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே மைண்டில் வர்றது ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிறது மட்டும்தான். ஹிட்லருக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட உண்மைகள் நிறைய இருக்குது. அவருடைய சின்ன வயசில் அவர் வந்து அதிக அளவு கஷ்டத்தை அனுபவித்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பாவால் அதிக அளவில் துன்புறுத்தப்பட்டார். சின்ன வயசில் அவர் மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் சேர்ந்து அவங்க அப்பாவால் துன்புறுத்தப்பட்டதுனால அவர் வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைஞ்சார். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணதுனால அவர் வந்து படிப்பில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அவருடைய அப்பாவால் டார்ச்சர் பண்ணப்பட்டார். அதனாலேயே அவருக்கு வந்து படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. அவருக்கு ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவியத்தில் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை வந்து அவர் வரைஞ்சி விற்க ஆரம்பித்தார் சின்ன பையனாக இருக்கும்போது. அதில் நிறைய காசு அவருக்கு கிடச்சிது. அவருடைய வறுமையை வந்து எதிர்கொள்வதற்கு உதவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் யூரோப்பில் வந்து ஹியூமன் ஜூ அப்படிங்கக்கூடிய ஒரு முறை இருந்துச்சு. அந்த முறையை அழித்ததே வந்து ஹிட்லர் தான். அது மட்டும் இல்லாமல் சோஷியலிசம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் அதிக அளவில் ஈர்க்கப்பட்ட ஹிட்லர் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா, சோஷியலிசம் இந்த ஒரு கான்செப்டை மையப்படுத்தி தொழிலாளர்களுடைய நலனுக்காக நிறைய முயற்சிகளை எடுத்தார். அப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு அந்த பேங்க் மூலயமா முயற்சி பண்ணினார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு கார் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அதோட பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்க்ஸ்வாகன். ஸோ அந்த கார் வந்து மோஸ்ட்லி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் வந்து யூதர்களை எதிர்க்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க வந்து அதிக அளவில் அந்த மண்ணை வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மண்ணை ஆட்சி செய்கிறத வந்து அந்த மக்கள் வந்து விரும்பலை. ஸோ வந்து ஜூவிஷ் பீப்புள் வந்து அதிக அளவில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரங்களை சுரண்டி அவங்களுடைய வந்து எல்லா தேவைகளையும் வந்து அழிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரத்துலேயும் யூதர்கள் தான் இருந்தாங்க. அதை மாற்றணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணது வந்து ஹிட்லர் தான் பண்ணினார். அவருடைய கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக எந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தெரிவிக்கிறதுக்காக அவர் உபயோகப்படுத்தின ஒரு மிஷின் தான் வந்து எனிக்மா அப்படிங்கக்கூடிய ஒரு மிஷின். இந்த மிஷின் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மிஷினே கிடையாது. கம்ப்யூட்டரை விட பல மடங்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு மிஷின். இதிலிருந்து தகவல்களை வந்து ஈஸியாக லீக் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான மிஷினை வச்சு தான் அவருடைய எல்லா அட்டாக்கையும் பண்ணார். அந்த ஒரு எனிக்மா மிஷினை வந்து டீகோட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷினுக்கு தான் வந்து பிற்காலத்தில் வந்து கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு மிஷினை வச்சு தான் அவருடைய டார்கெட்டெல்லாம் வந்து அட்டாக் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் பாம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை முதலாக உபயோகப்படுத்தினார். நாங்கள் வந்து அணுகுண்டு தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் எல்லா நாடுகளும் சேர்ந்து அணுகுண்டு வந்து தயாரிக்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதில் வந்து வெற்றி அடைந்தது முதல்ல வந்து அமெரிக்கா தான் அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிட்லரை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதில் வந்து ரஷ்யாவோட பங்கு வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து தாக்குதல் பண்ண முயற்சி பண்ணும்போது அங்கே வந்து அந்த லேண்டை வந்து ஈஸியாக வந்து பிடிக்க முடியலை. அவருக்கு அந்த லேண்டுக்குள்ளே போகிறதே வந்து பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா விண்டரில் வந்து ரொம்ப வந்து கீழே போயிடும். அதனால் அவங்களுடைய படைகள் வந்து பின்வாங்குகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனால் வந்து ரஷ்யா வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஜெர்மனிக்குள்ளே வரும்போது அவங்களால எதிர்கொள்ள முடியலை. ஹிட்லருடைய படைகள் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சியை வந்து சந்திச்சிச்சு. ஹிட்லருடைய படைகள் வந்து ரஷ்ய படைகளை எதிர்கொள்ள முடியாமல் வந்து அவர் வந்து தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் இருந்த வரைக்கும் அந்த மண்ணோட மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ணினதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூதர்களை அழித்தது, யூதர்களை விரட்டி அடித்தது தான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.